ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு உயிர்த்தெழுதலின் நாள், கர்த்தருடைய நாள். அவர் மரித்து திரும்ப உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன் என்று ஒவ்வொரு வாரமும் நம்ம நினைவு கூறுவதற்கு, நமக்காக விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரை நம்மோடு பேசுவதற்கு, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நமக்கு துணையாக இருக்கிற ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவருடைய ஆலயத்துக்குள்ளே சென்று விசுவாசிகள் எல்லாரோடும் சேர்ந்து ஆண்டவரை கனப்படுத்த ஆண்டவர் இன்னொரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சண்டே விசேஷமான நாளுங்க. வாங்க சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய சமூகத்துக்கு சென்று உம்மை ஆராதிப்பதற்கு முன்பு உம்முடைய பிரசன்னத்தில் தனிப்பட்ட விதத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஜெபிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். விழிச்சிட்டீங்களா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சங்கீதம் 122 1ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆலயத்திற்கு போகலாம் என்று நீங்க வீட்டுல ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வீங்களா? இன்றைக்கு ஆலயத்துக்கு போகணும், சீக்கிரமா வேலைங்களை முடிச்சிருங்க என்று உங்க மனைவிக்கு சொல்றீங்களா? இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க, என்னங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும் எழுந்துறீங்கன்னு உங்களுடைய கணவரை நீங்க எழுப்பி விடுறீங்களா? பிள்ளைகளே, தேவனின் சமூகத்துக்கு போகணும், ஆயத்தப்படுங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காகன்னு பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறீங்களா? நீ போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு குடும்பமாக தேவனுடைய சமூகத்துக்கு போகாம இருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயம்னா ஏங்க சந்தோஷம் இல்ல? ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுங்கிற ஆசை இல்ல? காரணம் தெரியுமா? நமக்கு இருக்கிற கர்வம். என்ன கர்வம்? தேவன் என்ன எனக்கு செய்வது? நானே செய்வேன், என்னால சம்பாதிக்க முடியும், நான் வேலை செஞ்சு சம்பாதித்துக் கொள்வேன், நான் சமாளித்துக் கொள்வேன், எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க என்று உலகத்தை சார்ந்து கொண்டு தேவனுடைய அவசியத்தை அறியாத நிலைமையில அநேகர் இருக்கிறதுனால, ஆண்டவருடைய வல்லமை இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு உணராம இருக்கிறதுனால ஆலயத்துக்கு போகணுங்கிற ஆசை இல்லைங்க. ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னா ஏன் ஒரு நபருக்கு ஆசை இருக்காதுன்னா, ஒருவனின் இருதயம் தேவனோடு சரியா இல்லாதப்போ அவர் சமூகத்தில் காணப்பட விரும்ப மாட்டாங்க. இது ரொம்ப சாதாரணம் இல்லைங்க. எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போக விரும்புவீங்களா? அவங்க முகத்தை பார்க்க விரும்புவீங்களா? அவங்களை எதிர்கொள்ள விரும்புவீங்களா? தப்பிச்சுட்டு போவீங்க. அதுபோல தேவனோடு உங்க இருதயம் சரியில்லாதப்ப அவரை எதிர்கொள்ள, அவரோடு உறவாட இஷ்டப்பட மாட்டீங்க. ஆலயத்தை தவிர்க்கிறவங்க மனசுல சரியில்லாதவங்க, தேவனோடு சரியில்லாதவங்க. ஆலயத்துக்கு போகணும்ங்கிற ஆசை இல்லாதவங்க, தேவன் எனக்கு உதவி செய்வாரு, தேவனின் உதவி எனக்கு வேண்டும், அவருடைய உதவி இல்லாம என்னுடைய சக்தியினால, என்னுடைய சாமர்த்தியத்தால இந்த உலகத்துல எதுவும் சாதிக்க முடியாதுன்னு உணர்வில்லாதவங்க. மூன்றாவது, தேவனுடைய ஆலயத்துக்கு போக விருப்பம் இல்லாம இருக்க காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற விசுவாசிகளோடு உங்களுக்கு சரியான உறவு இல்லாதது. உடன் விசுவாசிகளோடு கலந்து ஜெபித்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க, ஒருவரை ஒருவர் தேற்றுங்க, ஒருவரை விட ஒருவர் யோக்கியமா நினைங்க. உன்னை போல உன் பிறனை நேசி என்கிற வார்த்தையை பின்பற்றுகிறவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய பிள்ளைகளோடு மகிழ விரும்புவாங்க. மனுஷரை சந்திக்க இல்லையா நம்ம ஆலயத்துக்கு போறது?
சிலருக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பாஸ்டர் ஐயா ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவாரு, எங்களை அவர் ரொம்ப நேரம் செபிக்க வைப்பாரு, எங்களுக்கு அவ்வளவா இது அனுகூலமாக இல்லை, எங்களுக்கு சீட்டிங் சரியில்லை, எங்களுக்கு பார்க்கிங் சரியில்லை, எங்களை கௌரவப்படுத்த மாட்டாங்க, எங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுறதில்ல. என்னங்க, ஆலயத்துக்கு போவது உபசரிக்கப்படுவதற்கா, மரியாதைகளை பெற்றுக்கொள்ளவா, பாராட்டுகளை பெறுவதற்கா, மனுஷனுடைய பாராட்ட பெறுவதற்கா? எதுக்கு தேவனுடைய ஆலயத்தை தவிர்க்கிறாங்க? ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுங்கிற ஆசை இல்ல? உன் இருதயம் தேவனோடு சரியா இல்ல, நீ உன் பிறனோடு சரியா இல்ல, நீ மற்றவங்களை மன்னிக்க மாட்ட, மற்றவங்களோடு கலந்து உறவாட மாட்ட. அதனாலதான் இன்றைக்கு எத்தனையோ பேரு தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் என்கிற வாஞ்சை இல்லாம இருக்கிறாங்க. கவனிங்க, ஆலயத்திற்கு செல்லும் போது நம்ம மனச சரி பண்ணி கொள்ளுவோம். எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாம இருக்கு, யாரும் செய்ய முடியாது, எனக்கு தேவனுடைய உதவி வேண்டும், நான் அவருடைய ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க வேண்டும், அவரிடத்துல சொல்லணும் என் கஷ்டங்களை, அவர் கொடுக்கிற ஆறுதலை பெறணும், என்னுடைய பிறனோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஜெப உதவியை ஊழியக்காரரிடத்தில் பெறணும் என்கிற ஆசை இருக்கிறவங்க எப்போ கர்த்தருடைய நாள் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க. சினிமா ஹால்ல சந்தோஷம் இருக்கா? கிரிக்கெட் மேட்ச்ல சந்தோஷம் இருக்கா? எங்கெங்க ஓடுறாங்க ஜனங்க இன்றைக்கு. மணிக்கணக்குல அந்த இடங்களில் இருந்து ஏதோ சரீர உணர்ச்சிகளுக்காக தீவிரிக்கிறாங்களே தவிர தேவனுடைய ஆலயத்தில் இருந்து அவங்க சரீரம், ஆத்மா, மனசும் கூட உல்லாசமாக இருக்கும் என்று நீங்க அனுபவிச்சு பார்க்கல. தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவங்க சும்மா திரும்பி வரமாட்டாங்க, அவருடைய ஆசீர்வாதங்களோடு திரும்பி வர பண்ணுவாரு. அநேக முறை என்னுடைய அனுபவத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது, என் சரீரத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. எஸ், ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை துதிக்கும் போது உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் ஓடும் போது அது ஃபில்டர் ஆகி பியூரிஃபை ஆகி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள்ல இருந்தும் நீங்க விடுவிக்கப்படுறீங்க, சுகமாகுவீங்க. அவருடைய சமூகத்தில் சுகம் இருக்கிறது, அவர் சமூகத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, அவர் சமூகத்தில் சமாதானம் இருக்கிறது. மற்றவங்களோடு உங்க இருதயம் சரியா இல்லாவிட்டா சர்ச்சுக்கு போறதை விட்டுறாம அங்க போய் அவங்களோட சமாதானப்பட சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏன் வீட்லயே ஜெபிக்கலாம்ல? வீட்ல ஜெபிக்கிறவங்க ஆலயத்துக்கு போகாம இருக்க முடியாது. அவங்களால ஒரே அடையாளம், வீட்ல நீங்க உண்மையா ஆண்டவரை உத்தமமா நேசிச்சா ஆண்டவர் பிள்ளைகளோடு சந்தோஷிக்க நீங்க ஆராட்டத்தோட இருப்பீங்க. வீட்டிலையும் பக்தி இல்ல, தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்ல, குறைந்தது உங்களை ரீசார்ஜ் பண்ணுவதற்கு, சரி செய்வதற்கு தேவன் தம்முடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியின் காரியங்களை நடத்துவதற்கு உங்க ஆழ் மனதிற்குள் துதியை கொண்டு வர, நன்றியை கொண்டு வர, உங்க நிலையை நீங்க உணரும்படி செய்ய தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய சபையில், அவருடைய இடத்துல எல்லாரும் சேர்ந்து வரும்போது நான் இருப்பேன். எங்கே 2-3 நாமத்திலே கூடி வருவார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றார். ஆண்டவர் நம் நடுவில் இருந்து நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை ஆதரிப்பதற்கு, நம்மை அரவணைத்துக் கொள்ள ஆவலோடு இருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவரின் ஆலயத்தின் மதிப்பு தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது, எனக்கு வேலைகள் இருக்கிறது, நான் ராஜா, நீங்க போங்கன்னு சொல்லலங்க, வரேன் வரேன் போங்கன்னு சொல்லலங்க, மகிழ்ச்சியா இருந்தாராம். ஆமா ஆமா ஆமா, எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு முதல்ல தேவனுடைய வேலை, முதல்ல தேவனின் சமூகம் செய்து பாருங்க.
இன்றைக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால ஆலயத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால எதையுமே செய்து முடிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தை நீங்க அலட்சியப்படுத்தினா. இரவெல்லாம் பிரயாசப்பட்டாருங்க பேதுரு. ஏதாவது பிடிச்சாரா? இன்றைக்கு அநேகர் வாழ்நாள் எல்லாம் பிரயாசப்படுறாங்க, செய்து கொண்டே இருக்கிறாங்க. உத்தியோகம், வியாபாரம், பிரயாணம். என்ன மீறுது கடைசியா? பலவிதமான நோய்களோடு ரிட்டையர் ஆகுறாங்க. அவ்வளவுதான். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தவறாம போகிறவங்க ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுவது மட்டுமில்ல, அவங்க சரீரத்துல கூட அவங்க புதிதாக்கப்படுறாங்க. தயவு செய்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. தேவனை தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிங்க. எங்க சர்ச்சு சரியில்லை, அந்த சர்ச்சு சரியில்லை, இந்த சர்ச்சு சரியில்லை என்ற விமர்சனங்களை விட்டுட்டு வசனம் சரியா போதிக்கிற சபை, வசனத்தை இருக்கிறபடி சத்திய வசனத்தை சரியா விளக்குகிற சபை எதா இருந்தாலும் அங்க ஏதாவது நீங்க ஆசைப்படுகிற நிலைமையில அங்க பாடல்கள் இல்லாவிட்டாலும், இசை இல்லாவிட்டாலும், இன்னொன்னு அங்க குறை இருந்தாலும், வசனம் சரியா இருந்தா அங்க போங்க, அது போதும். வசனம் தியானிக்க செல்லுகிறோம் நம்ம ஆலயத்துக்கு. தேவ சமூகத்தில் ஜெபிக்க நம்ம போகிறோம் ஆலயத்துக்கு. ஆலயத்தை கட்டடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துக்கு போகாம நீங்க எதையுமே சாதிக்க முடியாதுங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் எதையோ இன்றைக்கு சாதிச்சு செய்து முடிக்கிறேன்னு. பாருங்க, அதோட ரிசல்ட்டை பாருங்க, அதனுடைய பிரதிபலனை பாருங்க, என்ன சாதிச்சீங்கன்னு பாருங்க. முதல்ல என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கன்னு சொன்னாரு ஆண்டவர். இவ்வளவு கேட்ட பிறகும் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகாம இருக்கிறீங்கன்னா அது உங்க இஷ்டம். தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடுகிறவங்களா நம்ம இருக்கணும். தேவனுடைய சமூகத்துக்காக ஓட்டம் பிடிக்கிறவங்களாக நம்ம இருக்கணுங்க. தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ள அவர் சமூகத்துக்கு போகிறோம். நம்ம கஷ்டங்களை அவருக்கு சொல்லிக் கொள்ள போகிறோங்க. நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட போகிறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நன்றி பலிகளை செலுத்தி பாடல்களை பாடி அவரை ஆராதிக்க செல்கிறோம். 6 நாள் உழைங்க, ஆனா 7வது நாள் என்னுடைய நாளை பரிசுத்தமா அனுசரிக்க சொல்லியிருக்காரு. சரி வாங்க, ஆலயத்துக்கு நேரமாகுது. உங்களில் சிலர் அநேகர் காலையிலேயே ஆலயத்துக்கு போகிறீங்க. அதே போல தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பு செல்லாதவங்களுக்காக ஒரு சுருக்கமான தேவ செய்தியை ஒவ்வொரு ஞாயிறும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நானும் ஆலயத்துக்கு போகணும். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கெங்கிருந்து உன் பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, எங்கள் தேசத்திலே சபைகள் இல்லையே, எங்கள் ஊரில் சபை இல்லையே என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு பல நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, சில மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க தேவ சமூகத்துக்காக வாஞ்சையோடு இருக்கையில, எங்களுக்கோ எங்கள் வீட்டு எதிரிலேயே, வீட்டை சுற்றி, வீட்டுக்கு பக்கத்திலேயே எத்தனையோ சபைகளை கொடுத்திருக்கிறீங்களே. எங்களை நேசிக்கிற ஊழியர்களை கொடுத்திருக்கிறீங்க. எங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற ஊழியக்காரங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து உம்முடைய ஆலயத்துக்கு சென்று எங்களுடைய நன்றியை தெரிவிக்கவும், உம்முடைய சமூகத்திலே முறையிடவும், புதிய பலனை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னா உங்க ஜெப விண்ணப்பங்கள் எங்களுக்கு நீங்க 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கல்வரி சர்ச்சில் நடக்கிற தமிழ் ஆராதனை உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். ஒருவேளை நீங்க எந்த ஆலயத்துக்கும் போக முடியாத நிலைமையில போகாதவங்களாக இருந்தா, அல்லது நீங்க போயிட்டு வந்த பிறகு, உங்க சபை முடிந்த பிறகு, தயவு செய்து இந்த லைவ்லயும் வருகிற தேவ செய்தியும் கேளுங்க. ஆவிக்குரிய விதத்துல பலப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு
காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்